நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் புத்தியும் அல்ல, நான் பிரதிபிம்ப உணர்வாகத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு விஷயத்தை மிக ஆழமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகின்றோம். அதை புரிந்து கொள்வதற்கு ஏதேனும் ஒரு தலைப்பில் அந்த தலைப்பை மையமாக வைத்து இவைகள் நான் அல்ல என்று புரிவதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் சுதந்திரம் என்ற தலைப்பை கொண்டு நான் உடலா, மனமா, புத்தியா என்று ஒரு ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம். இறுதியில் நான் பிரதிபிம்ப உணர்வுதான் என்று முடிவு செய்த பிறகும் கூட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கின்றது. அதை நான் பின்னால் வருகின்றேன். முதற்கதை நான் ஆரம்பித்தார். இன்றைக்கான தலைப்பு சுதந்திரம். நான் உடல் அல்ல என்பதை சுதந்திரம் என்ற அடிப்படையில் நான் எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக பசி எடுக்கின்றது, கண்டிப்பாக நான் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். அர்ஜஸ், பிசிக்கல் அர்ஜஸ் என்று அழைக்கலாம். மூத்திரம் வருகிறது, மலம் வருகிறது, தாகம் எடுக்கிறது என்று நமக்கு பிசிக்கல் அர்ஜஸ் என்று அழைக்கப்படுகின்ற பல விஷயங்கள் நம் இந்த உடம்பில் ஏற்படுகின்றன. அந்த பிசிக்கல் அர்ஜஸ் ஏற்படும் போது நாமும் அதற்கேற்ற செயல்களை நாம் செய்து விடுகின்றோம். இப்போது சுதந்திரம் என்ற அடிப்படையில் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், 100% இருக்குதோ இல்லையோ, கண்டிப்பாக அந்த அர்ஜஸிற்கு எதிராக நான் செயல்பட முடிகிறது. பிசிக்கல் அர்ஜ் எனக்கு இப்போதே நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகின்றது. ஆனால் நான் அது என் மனோபலத்தை வைத்தோ ஏதோ ஒன்றை வைத்து நான் சாப்பிடாமல் இருக்க முடிகிறது. சிமிலர்லி மூத்திரம் வருகிறது, மலம் வருகிறது என்ற எல்லா விஷயத்தையும் கூட டு சம் எக்ஸ்டென்ட் 100% கடைசி வரைக்கும் முடியுது அப்படிங்கிறதுக்கெல்லாம் நீங்க போகாதீங்க. டு சம் எக்ஸ்டென்ட் நமக்கு எங்கேயாவது முக்கியமா டிராவல்ல இருக்கும் போதோ ஏதாவது ஒரு இடத்துலயோ வரும்போது அதை நாம் கட்டுக்குள் கொண்டு வைத்து ஒரு அட்லீஸ்ட் சில மணி நேரங்களாவது நம்மால் செய்ய முடிகிறது. உடம்பே நான் என்றால் உடம்பின் அர்ஜஸை நான் கண்டிப்பாக அவ்வப்போது செய்தாக வேண்டும். ஆனால் அவ்வாறு நான் இருப்பதில்லையே. பல நேரங்களில் அந்த உடம்பு எதிர்பார்க்கின்ற அந்த விஷயங்களை நான் செய்யாமலும் இருக்க முடிகிறது. உடம்பு மட்டுமே நான் என்றால் கண்டிப்பாக அந்த உடலின் அர்ஜஸை நான் கண்டிப்பாக செய்திருக்க வேண்டும். உடலை தாண்டி என்னில் ஏதோ ஒன்று இருப்பதால் அல்லவா அந்த உடலின் அர்ஜஸை கூட என்னால் எதிர்த்து செயல்பட முடிகிறது என்ற அடிப்படையில் நான் சிந்தித்து பார்க்கின்றேன். ஆதலால் நான் உடலாக இருக்க முடியாது என்று. அந்த சுதந்திரம் எனக்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் உடல் நான் அல்ல என்ற ஒரு பாயிண்டை நான் வைக்கின்றேன். உங்களுக்கும் வாய்ப்பு தருகின்றேன். ஏதேனும் ஒரு பாயிண்டை வைத்து உடல் நான் அல்லக்கு மட்டும், மனசு நான் அல்ல அப்புறம் போகலாம். நீங்க தோன்றதுதான் சிப்பு. உடல் நான் அல்ல என்பதை சுதந்திரம் என்ற அடிப்படையில் வேறு என்ன சொல்லலாம்? உடல் நான் அல்ல அப்படின்னு நினைக்கிறதே ஒரு சுதந்திரம் தான். நீங்க சொல்வீங்க இல்லையா, இப்போ ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்குறோம்னா அதை மெயின்டைன் பண்ணணும், அதை கரெக்டா யூஸ் பண்ணணும், அதுக்குன்னு உண்டான செலவுகள் எல்லாம் நம்ம பண்ணணும். அதே மாதிரி தானே இந்த உடம்புக்கும். இந்த உடம்பு ஞானேஸ்வரியில ஒரு 6வது சாப்டர்லயோ 8வது சாப்டர்லயோ இந்த உடம்ப யக்ஷினி, பிசாசு, மோகினி அப்படின்னா ஞானதேவர் பயங்கரமா திட்டிருப்பாரு. நம்மளால ஏதாவது நம்ம நினைச்சது செய்ய முடியுதா அப்படின்னா, இந்த உடம்புல நான் நினைச்சதுதான் எல்லாமே நடக்குது, ஆனா இப்ப நான் நினைச்சது முடியுதா அப்படின்னா அது கண்டிப்பா இல்ல. அப்படிங்கும் போது இந்த உடல் அப்படிங்கறதே, நான் இந்த உடல் அப்படிங்கிற எண்ணமே ஒரு கட்டுதான். இப்போ இப்ப எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு, நான் இதை விட்டுட்டு நான் வேற ஏதோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முடியுதா அப்படின்னா முடிய மாட்டேங்குது. இன்னமும்
இந்த உடலை நான் அப்படின்னு எதை பேஸ் பண்ணி நினைக்கிறேன்னா, இந்த இந்திரியங்களை பேஸ் பண்ணி நினைக்கிறேன். சோ ஆட்டோமேட்டிக்கா இந்திரியத்துக்கு அடிமையாகக்கூடிய உணவை வந்து நான் போடணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்திரியத்துக்கு அடிமையாய் இருக்கிற அழக வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த இந்திரியம் எதுக்கெல்லாம் அடிமையா இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் நான் வந்து அதுக்கு வந்து சொகுசு குடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உடல் நான் அல்ல அப்படிங்கிற எண்ணமே வந்து ஒரு பெரிய விடுதலைய குடுக்கும். பசி தாகத்த ரொம்ப பேசிக் நீடா இருக்கக்கூடிய பசி தாகத்த கூட நம்மளால வந்து குறைச்சுக்க முடியும். ஓகே. மெயினா இதைத்தான் எதிர்பார்த்தேன், கண்டுபிடிச்சிட்டேன். புலனடக்கம் என்பதை யாராவது சொல்வீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதாவது இந்த புலன்கள் எல்லாம் உடலே நான் என்றால், நாக்கு கேட்பதை கொடுத்தே ஆக வேண்டும், கண்கள் கேட்பதையெல்லாம் பார்த்தே ஆக வேண்டும், காதுகள் கேட்பதையெல்லாம் கேட்கே ஆக வேண்டும் என்ற ஒரு அடிமை வாழ்வை நாம் வாழ வேண்டி இருக்கும். ஆனால் சில அஞ்ஞானிகள் அப்படித்தானே வாழ்கிறார்கள் என்றெல்லாம் என்ற கேள்வி கேட்கக்கூடாது. சோ சாதகர்களான நாம் அதை கண்டிப்பா ஏத்துக்க போறது இல்லை. அப்படி ஒண்ணும் நான் இந்த உடம்புக்கு அடிமையா இல்லை என்று உணர்கின்றோம். கண்ணன் கீதையிலே கேட்கின்றான், புலன்களை உன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள் என்று. இன்டைரக்ட்லி உன் உடம்ப உன் கட்டுப்பாட்டுல வைன்னு சொல்ற மாதிரி தானங்க அர்த்தம். உடம்புதான் நீன்னா உடம்புக்கு நீ அடிமையாக வாழ வேண்டும், உடம்பு போன போக்கில் நீ போக வேண்டும், அதுல உடம்பே நீ என்று அந்த உடம்பை தவிர வேற எதையும் நீ அனுபவிக்குவானாக இருக்க முடியாது. இப்போ புலன்கள் கேட்கிறதுன்னா அந்த புலன்கள் கேட்கும்போது கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீ கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும்தான் அனுபவம்னு இருக்கும். புலன்களை எனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு நாக்கு என்னதான் வேண்டும் வேண்டும் என்று கதறினால அடப்போடான் நாயை என்று என்னால் இருக்க முடிகிறது என்றார். இன்ஃபேக்ட் அதில் ஆனந்தம் காண முடிகிறது என்றார். என் உடல் கதறுவதை நான் வேடிக்கை பார்க்க முடிகிறது என்றார். அந்த இடத்தில் எப்படி நான் கண்டிப்பாக இந்த உடலாக இருக்க முடியும்? கண்டிப்பாக எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கின்றது. எனது உடம்பை எனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சுதந்திரம் எனக்கு இருக்கிறது என்று நாம் இன்னொரு பாயிண்டை சொல்லலாம். சரியா? நான் முதல் பாயிண்டா பிசிக்கல் அர்ஜஸ் அப்படிங்கிற பாயிண்டை நான் முன் வச்சேன். இரண்டாவது பாயிண்ட் புலன்களை நமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிகிறது என்ற ஒரு பாயிண்டே போதாதா இந்த உடல் நான் அல்ல என்று சொல்வதற்கு என்ற ஒரு பாயிண்டை கொண்டு வரலாம். எனி மோர் பாயிண்ட்ஸ்? இன்னொன்னு, இப்போ இந்திரியங்களுக்கு நம்ம பாக்குறதை விட இந்த பாடியை மெயின்டைன் பண்றதே ஒரு பெரிய விஷயம் தான். யோகிக் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இந்திரியத்துக்கு தீனி போடுறது அப்படிங்கிறது செகண்டரி. பட் நம்மளோட சப்கான்சியஸ் அர்ஜஸ்க்கு தீனி போடணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ சாத்வீகமா சாப்பிடணும், உப்பு காரம் இல்லாம சாப்பிடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்திரியங்கள் வந்து இல்லாத பொல்லாத அட்டூழியம் எல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ணுது. சரி, இந்திரியங்களை கன்சிடர் பண்ணாம இருந்தா தேவையில்லாம டைஜஷன் ப்ராப்ளம் வரும். அதாவது கண்டமானிக்கு சாப்பிடும் போதெல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா இந்த பாடி வந்து செட் ஆகணும் இந்த ஃபுட்டுக்கு. சோ நல்ல விஷயங்களை பழக்கணும், சாத்விக்க பழக்கணும் அப்படின்னாலே இந்த பாடி வந்து நான் சொன்ன உடனே எல்லாம் செட் ஆயிடாது. அது செட் ஆறதுக்கு நான் வந்து அதுக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் வந்து இடைவிடாது என்னோட முயற்சியை வந்து நம்பிக்கையோட பண்ணிட்டே இருக்கணும். நான் மறுபடியும் சேம் கோல் போடுற மாதிரி அவன் சைடு போடுற மாதிரி போயிட்டு இருக்கேன். எப்படி புலன்களை கட்டுக்கொண்டு கொண்டு வருவதற்கு ஒரு முயற்சி செய்தாலும் ஆனால் வெல்ல முடிகிறது, அதே மாதிரி மறுபடியும் அதைதானே சொல்ல வர. நீ புதுசா எதுவும் சொல்ற மாதிரி புதுசா தெரியலையே. சொல்லலன்னா இந்த ரெண்டுமே இதுவும் டிராஜடி தான் அப்படின்னு சொல்றேன். எனவே என்னால் முடிகிறது என்ற பாயிண்ட்டுக்கு வா. கஷ்டப்படணும்னு ஏன் சொல்றேன்? சுதந்திரமாக இருப்பவனுக்கு கஷ்டம் எங்கே இருக்கின்றது? அடிமையாக வாழ்பவனுக்குத்தானே இங்கே கஷ்டம் வருகிறது. நான் சுதந்திரமானவன் என்ற அடிப்படையில் உடல் என்பது சுதந்திரமான பொருள் அல்ல. நான் மட்டுமே சுதந்திரமானவன். என் உடலின் இச்சைகள், உடல் தன் சுதந்திரத்திற்கு ஏற்ப என்னை ஆட்டி படைக்கிறதா அல்லது என் சுதந்திரத்தில் என் உடலை நான் வைத்துக் கொள்ள முடிகிறதா என்ற ஆய்வினைத்தான் இப்போது செய்து கொண்டிருக்கின்றேன். அதுதான் நான் இப்போ இத வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உடல் நான் அல்ல அப்படின்னு நினைக்கணும். நான் சாத்விக்ல போய் நான் லாக் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாமா, எப்போ நான் சுதந்திரமானவன் என்று உணர்ந்து விட்டேனோ, என் உடலை என் சுதந்திரத்தில் வைத்திருக்க முடிகிறது என்று சொல்லிட்டேனோ, அப்பவே நான் பிரிஞ்சுட்டேன். உடல் நான் இல்லைன்னு நினைக்கணும்னு சொல்லாத. We are just proving that I am not this body here. How அப்படின்னா, because I am not dependent on this body. I am using this body as my tool with my wish. என்னுடைய
இச்சைக்கேற்ப எனது உடம்பை நான் வளைத்துக் கொள்கிறேன், உபயோகப்படுத்திக் கொள்கிறேன் என்றால் அது எனக்கு ஒரு கருவியாகத்தான் இருக்க முடியும். அது எனக்கு அடிமையாகத்தான் இருக்க முடியுமே தவிர நான் அதுவாக இருக்க முடியாது. எனது அடிமை நானாக முடியுமா? நான் வேறு, எனது அடிமைப்பட்ட ஒரு பொருள் வேறாகத்தானே இருக்க முடியும் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து விட்டோம். So the 2 points has come until now. இன்னொரு பாயிண்ட் வேணா எனக்கு தோணுது, இப்ப சொல்றேன். The chemical reactions. The body is full of chemical reactions. அப்போ ஒரு ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மூலியமா பாடியில டிஃப்ரெண்டான ஒரு வியாதி வருது, சிம்டம்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு காய்ச்சலே வருதுன்னு கூட வச்சுக்கோ. அப்போ இந்த காய்ச்சல் என்று ஒன்று வருகிறது. அந்த காய்ச்சலை இந்த பாடியே தானா போக்கிக்கொள்ள ஒரு மெக்கானிசம் வச்சிருக்கான் இறைவன். அதை சும்மா இருந்தா அதுவாவே போக்கிக்குது அப்படின்னு சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது கூட சம்திங் ஹஸ் பீன் பிரசன்டட் இன்சைட். உடனே அதை கூட நீங்க என்ன சொல்லிடுவீங்கன்னா அது பாடியிலேயே இருக்குன்னு சொல்லிடுவீங்க. என்னது? நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது the mechanism to cure the disease automatically. நமக்கு ஆக்சுவலா என்ன நோய் வந்தாலும் அந்த நோயை ஆட்டோமேட்டிக்காகவே சரிபடுத்திக் கொள்ளும் ஒரு அற்புதமான விஷயத்தை இறைவன் படைத்திருக்கின்றான் என்று நாம் சொல்லுவதுண்டு. பட் அந்த இறைவன் நான் சொன்னா கூட நீங்க என்ன சொல்லிடுவீங்கன்னா, இல்ல அது பாடியிலேயே இன்பில்ட்டா இருக்குப்பா, சோ பில்ட்-இன் மெக்கானிசம், சோ அது ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆகுது என்று நீங்கள் சொல்லிவிட முடியும். ஆனாலும் கூட நான் மறுக்கின்றேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத்திரையை போட்டு நாங்க ஒரே நாள்ல கியூர் பண்றோம்ல. So when the body creates some kind of disease அப்படின்னு சொன்னா அதை நான் ஒரு மாத்திரையை உட்கொண்டு அந்த மாத்திரையின் வாயிலாக வேற ஒரு ஆப்போசிட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த பாடியை இமீடியட்டாக சரி செய்ய முடிகிறது என்ற ஒரு விஷயத்தை அன்றாடம் நாம் வாழ்வில் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எந்த அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட அப்போ பாடியை இன்வசப்படுத்த முடிகிறது த்ரூ டேப்லெட்ஸ் ஆர் சம்திங் லைக் தட். டிசைட் பண்றது என்ன? பாடியா டிசைட் பண்ணிச்சு. பாடி சுயமா தானாவே இந்த டேப்லெட்டை எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு அதை டிசைட் பண்ணிச்சா, இல்ல அது அதுவாகவே எடுத்து போட்டுக்கிச்சா என்றெல்லாம் ஆய்வு செய்யும் போது there is something ahead of that. அப்போ அந்த டூலை பயன்படுத்துற நான் ஐயோ இப்ப டூலுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சே என்று சொல்லி அந்த டூலை சரிபடுத்தும் ஒரு விஷயத்தை நான் தானே தேடி சென்று மாத்திரையை போட்டு அந்த டூலை சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் எனும் போது அந்த உடலை விட்டு நான் பிரிந்துதான் இருக்கின்றேன். அதை என் இஷ்டப்படி அல்லது என் கருவியாக வைத்துக் கொண்டு அதற்கு வியாதியின் போது அதை குணப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்ற அடிப்படையில் பார்க்கும் போதும் கூட கண்டிப்பாக சுதந்திரமானவன் நான். என் உடல் அல்ல, உடல் எனது அடிமை, எனது கருவி. சுதந்திரமானவன் நான், ஆதலால் உடல் நான் அல்ல. ஐ திங்க் போதும் நினைக்கிறேன். லெட்ஸ் கோ. ஏமா வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா சொல்லுங்க. நான் உடல் சுதந்திரமானவன் என்ற அடிப்படையில் உடல் நான் அல்லன்னு சொல்றதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் தோணுச்சுன்னா சொல்லுங்க. ஐ டோன்ட் ஹேவ் நவ் சம் மோர் பாயிண்ட்ஸ். அது நீங்க சொன்ன மாதிரி இப்போ கை இல்லாதவெல்லாம் காலால இல்ல வாயாலேயே வரைகிறான். ஸோ அவனால அந்த பாடியை சேஞ்ச் பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முடியுது இல்லையா? ஸோ அதையும் எடுத்துக்கலாம் இல்லையா? யா, இட்ஸ் ஆல்சோ a good point. அதாவது கால்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டது? நடப்பதற்காக என்று நாம் சொல்லலாம். ஆனால் கால்களே இல்லை என்றாலும் நாம் வேறு ஏதோ ஒன்றை வைத்து நாம் நடக்க முடிகிறது. கண்ணு சொல்லலாம், இன்னும் சூப்பர் எக்ஸாம்பிள். இன்னைக்கு கண்கள் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மற்ற புலன்களை பயன்படுத்தி கண்ணின் வேலைகளை நம்மால் செய்ய முடிகிறது. அதை பாடியே செய்து கொள்கிறதா அல்லது ஏதோ ஒரு சக்தி அந்த பாடிக்கு அப்பாற்பட்டிலிருந்து அது செயல்படுத்துகிறதா என்று சிந்திக்க சொல்கிறாய், அப்படித்தானே? அப்புறம் உடம்பே இல்லைனாலும் இந்த ஏதோ ஒரு சயின்டிஸ்ட் உடம்பு ஃபுல்லா செயல் இழந்துடுது, மைண்ட் மட்டும் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க ஒரு ஏதோ ஒரு கருவியை வச்சுட்டு அவங்க மைண்ட்ல நினைக்கிறதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. அப்ப உடம்பே இல்லைனாலும் நான் அந்த உடம்புல இருந்து சுதந்திரமா இருக்கிறதுனால தானே அங்கேயும் நான் செயல்படுறேன். இட்ஸ் வெரி குட் எக்ஸாம்பிள் அகைன். சோ உடம்பு செயலிழந்த போதிலும் கூட அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அது கண்டிப்பாக உடம்பா செயல்பட்டது என்ற அடிப்படையில் நாம் சிந்திக்க முடிகிறது. இத கூட யாராவது என்ன சொல்லிடுவாங்கன்னா,
ஏன் கண்ணு இல்லாம போன உடனே உடம்பு தானா வந்து மீச்ச 4 புலன்களை வச்சுக்கிட்டு செயல்படுது. உடம்பு தானா செயல்படுதுன்னு சொல்லலாம் இல்லை என்று நீங்கள் கேட்கலாம். அப்படி செயல்படுகிறது, அப்படி செயல்படுவதுதான் உடம்பின் இயல்பு என்றால் அப்ப எல்லா உடம்பும் அப்படி செயல்பட வேண்டியதானே? கண் இல்லைங்கிற ஃபீலிங்கே இல்லாம ஒருத்தன் 100% ஹாப்பியா மத்த 4 புலன்களை வச்சு சந்தோஷமா வாழ்றான். இன்னொருத்தன் கண்ணு போச்சேன்னு உட்கார்ந்து அழுதுகிட்டு சும்மா தானே இருக்கான். நடைவிலமாக வாழ்பவனும் இருக்கத்தானே செய்கின்றான். அப்போது உடம்பின் இயல்பு, இயற்கையிலேயே உடம்புக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஒண்ணு போச்சுன்னா மீதி 4 வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னா அது எல்லாருக்கும் ஏன் பண்ணல? அப்ப there is a one force which is getting controlled. அதாவது எந்த ஃபோர்ஸ் இந்த பாடியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கோ that force has that power. அந்த ஃபோர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து அதை ஈஸியா மேனேஜ் பண்ணிக்குது. அந்த ஃபோர்ஸ் ஒரு சிலருக்கு வந்து வேற மாதிரி ஆக்டிவேட் ஆகுது. therefore ultimately I am not this body. சோ சுதந்திரமாக, அதாவது உடம்பு, மனசு, ஐ மீன் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே செயலிழக்கும் போதும் கூட ஒருவன் சுதந்திரமாக செயல்பட முடிகிறது என்ற அடிப்படையில் கண்டிப்பாக இந்த உடல் நானாக இருந்துவிட முடியவே முடியாது என்று நாம் பார்க்கின்றோம். பேயா? பேய்? ஓஹோ, பேய் எக்ஸாம்பிள் மூலியமாக உடம்பே இல்லைன்னாலும் அது உடம்பே இல்லாமல் எனர்ஜி வந்து இருந்துட்டு தானே இருக்கும். ஆனாலும் எனர்ஜி இருக்கிறது என்று சொல்ல வருகிறாங்க. பேய் உதாரணம் வாயிலாக துளசிதாசர் எக்ஸாம்பிள் எல்லாம் இருக்குல்ல. துளசிதாசர் ஒரு மரத்துக்கு தண்ணி ஊற்றுவாரு, அங்க ஒரு சரி, இது டோட்டலாவே சொல்லலாம். நீ சொன்ன இந்த எக்ஸாம்பிள் வந்து நான் எடுக்கிற டாபிக் எங்க சூட் ஆகும்? இது ஒட்டுமொத்தமா எல்லா டாபிக்குமே சூட் ஆகும் அப்படின்னா உடம்பே நீ இல்லாம நீ இருக்கே இல்ல அப்படிங்கிற டாபிக் நீ சொல்ல வர. அது இந்த டாபிக் எங்க வருது? சுதந்திரம்ங்கிற டாபிக். அதுக்கு உடம்பே இல்ல. இப்ப உடம்புல இருந்து தானே நம்ம சுதந்திரம் கிடைக்கும். அது ஒரு பாயிண்டா வச்சுக்கோடா. இட்ஸ் இன் டோட்டலா ஐ எம் நாட் திஸ் பாடின்னு சொல்றதுக்கு வித்அவுட் அ பாடி பேய் என்ற ஒன்று இருப்பதை நாம் ஒப்புக்கொள்கின்றோம் அல்லவா? இன் கேஸ் இருந்ததுன்னு ஒப்புக்கொள்றவங்களுக்கு வேணா அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? இவன் வந்து அந்த பாடியை டேக் ஓவர் பண்ணிக்கிறான். அந்த டேக் ஓவர் பண்ணிட்டு அவனுக்கு அந்த மாதிரியே அவங்க வந்து பேய் பிடிச்சவங்க நடந்துக்கிறாங்க என்றெல்லாம் சொல்லும் போது, அப்போ டெஃபினெட்லி அவன் எவனோ ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த டூலை யூஸ் பண்ணிட்டு இருந்தான். இந்த டூல் கெட்டு போச்சு அப்படின்னவன அவன் வேற ஒரு டூல் ஆக்குபை பண்றான். அதுவும் இன்னொருத்தன டூல் ஆக்குபை பண்ணக்கூடிய அளவுக்கு எல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கு. சோ டூல் இஸ் கம்ப்ளீட்லி எ மெஷின் ஆர் மெக்கானிசம். இட்ஸ் அ டூல் அப்படிங்கறது பேய் உதாரணம் வாயிலாக புரிந்து கொள்ளலாமேன்னு நீ சொல்றது வந்து இன் ஜெனரலா சொல்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறேன். இட்ஸ் ஜெனரல் கான்செப்ட். ஓகேவா? எனிவே வித்யா சொன்ன மாதிரி இங்க சுதந்திரம் என்ற அடிப்படையில அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்றால், இன்னைக்கு எல்லாருமே என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா உடம்புதான் வந்து சுதந்திரம், நான் தான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சுதந்திரமானவன் நான், அது வந்து பட் நான் உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் போதே கூட செட் ஆகல. இந்த புலன்கள் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நான் சொல்லும்போது கண்டிப்பாக சுதந்திரமானவன் நான் என்ற அடிப்படையில் நான் உடல் அல்ல என்ற ஒரு தீர்மானத்திற்கு அந்த அவ சொன்ன எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். அத்தனை அங்கங்களும் இழந்திருந்த போதும் கூட அவன் சுதந்திரமாக ஆனந்தமாக வாழ முடிகிறது என்பது போதாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். எனிவே we will slowly switch over to the next point now. சரி, இப்போ சுதந்திரம் என்பது மனதில் தான் இருக்கின்றது. நான் மனமே சுதந்திரமானவன் நான் என்று மனம் கூறுவதாக நீங்கள் வைத்துக் கொண்டால் அதை தவறு என்று எப்படி நிரூபிப்பது என்று அடுத்த நாம் நிகழ்வுக்குள் செல்லுகின்றோம். முதல் கட்டமாக சுதந்திரமானவன் நான் என்ற அடிப்படையில் உடம்பு நான் அல்ல என்று முடிவு செய்துவிட்டோம். சுதந்திரமானவன் நான் என்ற அடிப்படையில் இந்த மனமும் நாம் அல்ல என்ற முடிவுக்கு அடுத்த கட்டமாக நாம் வர வேண்டி இருக்கின்றது. அதற்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்கணும். சரியா? நான் வேற முன்னாடி கிருஷ்ணா பிள்ளை சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? சுதந்திரமாக சிந்திக்கும் ஆற்றல் படைத்த மனம் என்ற மாபெரும் வரத்தை கொடுத்தான் என் கண்ணன் என்றெல்லாம் நான் பேசியிருக்கின்றேன். அப்படின்னா அப்ப மனதிற்கு சுதந்திரம் இருக்கின்றதோ என்றல்லவா சந்தேகம் எழுகின்றது. இப்ப வந்துட்டு கடைசியில மனமும் சுதந்திரமானவன், மனமும் கூட கருவிதான், மனமும் அடிமைதான், மனம் சுதந்திரமானவன் சொல்லக்கூடாது மனச அப்படின்னு நீங்க பாட்டுக்கு உள்டாவா பேச வந்துட்டீங்களே.
அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். பட் பேசித்தானே ஆகணும். சோ ஹவ் டு ப்ரூவ் இட்? மனம் சுதந்திரமானதல்ல என்று புரிந்து கொள்வதற்கு ஏதேனும் பாயிண்ட்ஸை அடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மைண்ட் வந்து சுதந்திரமானதா இருக்கிறதுனாலதான் எனக்கு ஏத்த மாதிரி நான் அதை வந்து மைண்ட் நான் இல்ல, ஐ ஆம் ஃப்ரீ ஃப்ரம் மை மைண்ட். இப்ப எதை வந்து என்னால மாத்த முடியும்னா, நான் இல்லாத ஒன்றைத்தான் நான் மாத்தவே முடியும். அதுவே நானா இருந்தேன் அப்படின்னா மாறணும் அப்படிங்கிற அவசியமே அங்க இருக்காது இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது இப்போ என்னை விட்டு வேறாக ஒன்று இருக்கிறது அப்படிங்கறத மட்டும்தான் என்னால மாத்த முடியும், என்னால உபயோகப்படுத்த முடியும். என்னுடையது, என்னுடைய ஒரு டூல், என்னுடைய ஒரு பொருள், என்னுடைய பொம்மை அப்படின்னு சொல்லி என்னுடையது அப்படின்னு அதை சொல்லவே முடியும். ஏன்னா நானா இருக்கும்போது நானே அதுவா இருக்கேன். அந்த பொருளே அந்த இதுவாயிடும். எப்படி வந்து ஆஹ் சச்சிதானந்தத்தை உணர முடியாதோ அதே மாதிரி நான் மனசா இருந்தேன்னா நானே மனம், நானே அனுபவம் ஆயிடுவேன். நானே எண்ணங்கள், நானே அனுபவம் ஆயிடுவேன். அங்க நான் என்னுடைய அனுபவம் அப்படிங்கிற அந்த பிரிவினையே ஏற்படாது. இப்போ என்னுடைய தாட்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற 2 பிரிவினையா எனக்கு இருக்குது அப்படின்னாலே அது நான் இல்ல, நான் அதை விட்டு வேறாகத்தான் இருக்கிறேன், நான் சுதந்திரமா தான் இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் எப்போ வருதோ அப்பதான் அதை வந்து ஒரு டூலா நம்மளால உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். தீபிகா சொன்ன விஷயத்தையே கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்றேன். My thoughts and I am the experiencer who experience my own thoughts அப்படிங்கிறார். மனதை அனுபவிப்பவன் நான், மனம் நான் அல்லங்கிறார். மனம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a bundle of thoughts நம்ம சொல்றோம், அல்லது ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்றோம், அல்லது வேஷம் அப்படின்னு சொல்றோம். இப்போ மனம் அப்படின்னாலே நான் ஒரு மாயையில் வேஷம் போட்டு ஆடுவதற்கு தேவையான அந்த வேஷத்திற்குண்டான, அது தமோ வேஷமோ ரஜோ வேஷமோ சாத்விக் வேஷமோ, அந்த வேஷத்தை நாம் மனம் என்று சொல்லுகின்றோம். அல்லது அந்த தமோ ரஜோ எண்ணங்களை நாம் மனம் என்று சொல்லுகின்றோம். ஆனால் நான் யார் என்று சிந்தித்து பாருங்கள். நான் அந்த வேஷம் அல்ல, அந்த வேஷத்தை போட்டவன் நான். வேஷம் என்பது வெறும் ஜடம் அல்லவா? எண்ணம் என்றாலே அது வெறும் ஜடம் தானே. குணம் என்றாலே அந்த குணங்களை அனுபவிப்பவன் என்று ஒருவன் இருக்கின்ற வரைக்கும் தான் சாரி என்ன சொல்ல வரேன்னா, அகெயின் அது குணம் என்பதும் எழுத்துக்களாகத்தான் இருக்கின்றது. அனுபவிப்பவன் என்று ஒருவன் இருக்கின்றான். அந்த மனதை ஒருவன் அனுபவிக்கும் போது அது அனுபவமாக வெளிப்படுகிறது. சுயமாக மனதிற்கு உணர்வுகளே கிடையாது. அந்த உணர்வு உள்ளது போல் தெரிவதற்கு காரணம் அனுபவிப்பவன் அதை அந்த வேஷத்தை போட்டு ஆடுவதில்லை. இப்ப ஒரு நடிகன் வந்து அந்த வேஷத்தை எடுத்து போடும்போது அந்த வேஷத்துக்கு உயிர் உள்ளது போல் தோன்றுகிறது, அந்த வேஷமே உயிரோட்டமாக தெரிகிறது என்பதற்காக அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. உண்மை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வேஷம் போட்ட நடிகன் தான் உண்மை. அந்த நடிகன் அப்படிங்கிறத நீங்க வந்து அது என்னன்றது அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா அவன் வேஷமாக முடியாது இல்லையா? அந்த ஸ்கிரிப்ட் ஆக முடியாது அல்லவா என்ற அடிப்படையில் அவள் சொல்லி இருக்கின்றாள். சோ இங்கே சுதந்திரம் என்ற அடிப்படையில் இங்க என்ன பேச வருகிறாள் என்றால், அந்த நடிகனுக்கு முழு சுதந்திரம் இருக்கின்றது என்ன வேஷத்தில் தான் இருக்க வேண்டும் என்று. அந்த மனதின் எண்ணங்களை மாற்றி அமைக்க முடிகின்றது. சத்துவ ரஜோ தமோ குணங்களை மாற்றி அமைக்க முடிகின்றது. தான் விரும்பிய வேஷத்தில் மனதை வைத்துக்கொண்டு ஆனந்தப்பட முடிகிறது. அப்போ மனதை தன் விரும்பிய வேஷத்தில் வைத்துக் கொள்ளும் சுதந்திரம் யாருக்கு இருக்கின்றது என்றால் மனதிற்கே இருக்க முடியுமோ? மனமாகவே தன்னை மாற்றிக்கொள்ளுமோ? அப்போ ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் அடிப்படையில் பார்த்தால் கூட மனம் என்பது ப்ரோக்ராமாக இருந்தால் ப்ரோக்ராம் தன்னையே மாற்றி அமைத்துக் கொள்ள முடியாது. ப்ரோக்ராமர் இஸ் நெசசரி டு சேஞ்ச் தி ப்ரோக்ராம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஆதலால் அந்த மனதை சுதந்திரமாக தன் விருப்பப்படி மாற்றி அமைக்கும் சுதந்திரம் உண்மையில் மனதிற்கு இருக்க முடியாது.
மனதையும் கருவியாக கொண்டு மனதை தாண்டி ஏதோ ஒன்று இருந்து கொண்டு அதுதான் இந்த மனதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் இருக்க முடியுமே தவிர மனம் ஒரு சுதந்திரமானவன் என்று மனமே சொல்லிக் கொள்ள இயலாது என்று அவள் சொல்லியிருக்கின்றாள். எனி மோர் பாயிண்ட்ஸ்? இதுக்கு கனவுல ஃபுல்லா மனசோட இதுதானுங்க. அப்ப நடக்கிறது எதுவுமே நம்மளுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம போயிட்டு இருக்கு. ஓகே, அத வச்சு பார்த்தாலும் அந்த கனவு நீங்க கனவின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதாக அல்லவா வருகிறது. நீங்கள் சொல்வது மனமே எஜமானன் என்று சொல்வது போல் அல்லவா தோன்றுகிறது. அதுக்கப்புறம் வெளியே பார்த்தா அது ஒண்ணுமே உண்மை இல்லைங்கிறது புரியுது இல்ல விழித்த பிறகு. கனவுல இருக்கிறப்ப வரைக்கும் அந்த மனசு ஓடுது, அது பாட்டு ஓடுது. அந்நேரம் நம்ம விழிப்பு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்நேரம் தெரியல. அதுக்கப்புறம் இது எல்லாமே பொய் அப்படிங்கிறப்போ நான் இதெல்லாம் நினைச்சு இப்ப நான் நினைக்கல. அது எப்பப்பவோ போட்ட தாட்டு அது ஓடுதே ஒழிய அதுக்கும் இப்போ கண்டிப்பா சொல்லலாம். இட்ஸ் குட் எக்ஸாம்பிள். என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கனவு கண்டு கொண்டிருக்கும் போதுன்னு யோசிச்சீங்கன்னா உள்டாவா போயிடும். ஏன்னா அங்கே மனம் எஜமானனாக இருக்கின்றான், அவன் இஷ்டத்துக்கு சுதந்திரமா செயல்படுறான். அப்ப மனமே சுதந்திரமானவன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுவதற்கு வாய்ப்பு உள்ளது. பட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த கனவில் இருந்து விழித்த பிறகு வாட் யூ ஃபீல் அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த அனுபவத்தையும் மாயை என்றும் அது உண்மை அல்ல என்றும் அதை நிராகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னில் இருக்கிறது என்றால் உன்னையே நீ நிராகரித்து விடுவாயோ? மனம்தான் நீ என்றால், மனமே சுதந்திரமானவன் என்றால் அதை மனம் தன்னையே நிராகரிக்க முடியுமா? நான் உன்னை நிராகரிக்கலாம், அது புரியுது. சப்ஜெக்ட் அண்ட் தேர் ஷுட் பி an ஆப்ஜெக்ட். நான் உன்னை நிராகரிக்கிறேன் அப்படின்னா அது எனக்கு வேண்டாம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்னா அது எனக்கு புரியுது. பட் விழித்த பிறகுன்னு அழகா சொல்லிட்டாங்க. சோ அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு பாருங்க, அவங்க சொன்னது உண்மைதான். மனம் என்பது கனவில் இருந்தது, வெறும் தாட்ஸ். அண்ட் அப்கோர்ஸ் அந்த தாட்ஸுக்கு ஒரு அனுபவம் இருந்தது, அது மனமே அனுபவித்ததுன்னு நம்ம நினைச்சிருக்கலாம். பட் அது உண்மை இல்லைன்னு எப்ப தெரியுதுன்னா விழித்த பிறகு தெரிகிறது. அப்போ கனவு கண்டு கொண்டிருக்கும் வரைக்கும் மனதை எஜமானன் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், ஆதலால் மனதின் பிடியில் சிக்கிக் கொண்டு நான் சின்னாபின்னமாகிக் கொண்டிருந்தேன். ஆனால் விழித்த பிறகு நான் விழித்துக் கொண்டேன் அல்லவா. அந்த மனம் நான் அல்ல என்று தெளிவாக உணர்ந்த பிறகு அந்த அனுபவங்களை தூக்கி எறிய தயாராக இருக்கின்றேன். அது என்ன எல்லளவும் என்னை பாதிக்காமல் இருக்கின்றது. இப்படித்தான் ஞானிகளுக்கு ஞான விழிப்பு ஏற்பட்டவுடன் இந்த மனதின் பிடியில் இருந்து துண்டாக வெளியே வந்து விடுகிறார்கள். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா என்னைக்கும் நடந்த அனுபவங்களை எல்லாம் நினைச்சு அழுது கொண்டிருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒருத்தன் சோகமா இருப்பான். என்னடா சோகமா இருக்கேன்னா, பழைய நினைவு வந்திருக்கு என்று சொல்லுவான். மறுபடியும் ஒரு நிமிஷம் இருங்கம்மா, கிளாஸ் என்ன சொல்லிட்டு இருந்தோமா? கனவு எக்ஸாம்பிள்ல சொல்லிட்டு இருந்தோம். சோ ஞானிகள் கனவுல இருந்து நாம விழிச்ச உடனே நமக்கு எப்படி ஒரு அனுபவம் ஏற்படுது? ஆஹா, இதுவரைக்கும் மனம் என்ற கருவி எனக்கு அடிமையாக இருக்க வேண்டிய கருவியுடன் நான் கட்டுண்டு கிடந்தேனோ, அதன் போன போக்கிலே போய் நான் சிதறுண்டு நான் சின்னாபின்னமாகிவிட்டேனோ, அடச்சை அவை அனைத்தும் மாயையடா என்று அந்த மனதின் அனுபவங்களை தூக்கி எறிய முடிகிறது விழித்தவுடன் அப்படின்னு சொன்னோம். சரியா? அப்ப ஞானிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஞான விழிப்பு ஒன்றை பெற்றவுடன் இந்த மனதில் நான் கட்டுண்டவன் அல்ல, மனதை ஆட்டி படைப்பவன் நான். ஆஹா, இந்த மனதின் அனுபவங்கள் என்னை பாதிப்பதா என்று அவர்கள் உணர்ந்த மறுகணம் அவர்கள் சுதந்திரமானவனாக மாறுகிறார்கள். அப்போ யாரு அஞ்ஞானி? பியூரா மனதிற்கு அடிமையாக இருப்பவன் வேண்டுமானால் மனமே சுதந்திரமானது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் எப்போது மனதை உன்கட்டுப்பாட்டுகள் எப்போ உடம்புக்கு சொன்னமோ அதே மாதிரிதான் இங்க மனசுக்கும் வருது பாருங்களா. அப்ப மனதை அப்ப நான் அந்த இவ சொன்ன மாதிரிதான், தீபிகா சொன்ன மாதிரி, எந்த குணங்களை எந்த இடத்தில் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்கின்றவன் நான். அது மாயை என்ற தெளிவான பொருள்களோடு அந்த வேஷங்களை அனுபவிக்கின்றவன் நான்.
அது கருவி, நான் அனுபவிப்பவன், நான் அது வேஷம், நான் நடிகன் என்ற ஒரு மிக தெளிவான புரிதலில் இருப்பவர்கள் யாருன்னா ஞானிகள். அந்த ஞான விழிப்பு நமக்கும் கூட வருகிறது எப்போதுன்னா, கனவுல இருந்து விழிக்கும் போது வருதில்ல. அப்போ உங்களால ஃபீல் பண்ண முடியுதில்ல இந்த மைண்டு நான் இல்லைன்னு. அதை அப்படியே பெர்மனண்டா ஃபீல் பண்ணிட்டாதான் என்னவா? சோ அந்த அனுபவத்தை வைத்து நாம் சொல்ல முடிகிறது மனம் நான் அல்ல. ஏன்னா நிராகரிக்க முடிகிறது அப்படிங்கிற பாயிண்ட் வச்சு அவங்க சொன்னதா நீங்க எடுத்துக்கோங்க. சோ அந்த பாயிண்ட்டும் கண்டிப்பா சொல்லலாம். எனி மோர் பாயிண்ட்ஸ்? சிம்பிளி உங்க மைண்ட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறத வச்சுதான் நீங்க ஃபீல் பண்ணணும். எமோஷன்ஸ் அண்டர் கண்ட்ரோல், எமோஷன்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்திருக்கும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா மனமே சுதந்திரமானவன் போல் செயல்படுகிறது. ஏன்னா கோபம் தானா வருதுங்க, அழுக தானா வருதுங்க, பயம் தானா வருதுங்க, நான் என்னங்க பண்ண முடியும் என்று சொல்லிக் கொண்டிருப்பவனுக்கு மனம் தன்னிச்சையாக செயல்படுகிறதோ, மனம் தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படுகிறதோ என்றெல்லாம் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் எமோஷன்ஸை முழு கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவனுக்கு அப்ப எந்த இடத்துல என்ன எமோஷன்ஸை கொண்டு வரணும் என்பதை முடிவு செய்பவனே நான் என்று உணர்ந்தவனுக்கு, அல்லது ஒரு நடிகனை போல் எமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரிந்தவனுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்களேன். So it doesn't mean that மனசு இருக்கிற வரைக்கும் எமோஷன்ஸ் இருக்கும். பட் அந்த எமோஷன்ஸ் உங்க கட்டுக்குள்ள இருக்கா, கட்டுக்கு வெளியில இருக்கான்றது தானே இங்க கேள்வி. அப்போ நடிகனுக்கும் எல்லா எமோஷன்ஸும் வருதுதான் இல்லைங்கல்ல. பட் he understand I am not this body. அது வெறும் வேஷம். அப்போ அதனுடைய எமோஷன்ஸை கூட அனுபவிப்பவன் நானாக இருக்கின்றேன். அந்த எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்கிரிப்ட். அந்த எமோஷன்ஸை ஏன் கட்டுக்குள்ள அனுபவிச்சேன்னா நான் சுதந்திரமானவன். ஆனா எந்த சுதந்திரத்தை அதுக்கு அடிமையா கொடுத்துட்டேன், அதுல சிக்கி போயிருந்தேன்னா மனமே நான் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரைக்கும் அது எனக்கு எஜமானனாக தெரிகிறது. ஆதலால் அனைத்தையும் சுகமாக அனுபவிக்காமல் சுகத்தை சுகமாகவும் துக்கத்தை துக்கமாகவும் அழுகையை அழுகமையாகவும் நான் அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? So therefore again சுதந்திரமானவன் மனம் அல்ல, சுதந்திரமானவன் மனதை கடந்து மனதை ஆட்டி படைக்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கின்றது. ஆனதால் மனம் சுதந்திரமானது கிடையாது என்று நீங்கள் சிந்திக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது. ப்ரொவைடட் உங்க எமோஷன்ஸை நீங்க எப்பப்பெல்லாம் கட்டுப்படுத்த முடியுதோ, உங்க எமோஷன்ஸை நீங்க என்ஜாய் பண்ண முடிகிறதோ, குழந்தைகளிடம் நீங்க வந்து பயங்கரமா கோபப்படுற மாதிரி நடிச்சு நீங்க வந்து அந்த கோபத்தை கூட என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் யூ மஸ்ட் ஹாவ். ஸோ எல்லா எமோஷன்ஸுமே உங்க கட்டுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அது அழலாம், நீங்க சிரிக்கலாம், நீங்க பயப்படலாம், வாட் எவர் இட் மே பி. ஆனால் அது முழுமையான உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு உணர்வை நீங்கள் பெறும்போது நீங்கள் நிச்சயமாக மனம் என்பதை எமோஷன்ஸ் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அந்த எமோஷன்ஸை என் கட்டுப்பாட்டில் வைத்து அனுபவிப்பவன் நான் என்று ஆகின்றதால் அது நான் அல்ல என்று உங்களால் உணர முடிகிறது என்று நான் நினைக்கின்றேன். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு வந்தேன். இப்ப அஞ்ஞானிகளுக்கு கூட ஞான விழிப்பு அப்படிங்கிறது ஞானமா ஏற்படல அப்படின்னா கூட அஞ்ஞானத்திலேயே அவங்களுக்கு அஞ்ஞான விழிப்பு வந்து ஏற்படும். அந்த என்னால இந்த நானும் இந்த மனசும் ஒண்ணு கிடையாது, இந்த மனசை விட்டு நான் தனி அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா அஞ்ஞானத்திலேயே கூட நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு அறிவை வச்சுட்டு நான் ஒரு வேலை பண்றேன், அது வந்து ராங்கா போயிடுச்சு அப்படின்னா என்னோட மனசைதான் நான் அங்க மாத்துறேன், அந்த சூழலை மாத்தல. நான் நினைச்சுக்கிறேன் அந்த சூழலை மாத்துறேன் அப்படின்னு சொல்லி. பட் என்னோட மைண்டை சேஞ்ச் பண்ணும்போது, என்னோட ஐடியாலஜியை சேஞ்ச் பண்ணும்போது என்னால அந்த ஒரு அந்த மனசு அப்படிங்கிறதுல இருந்து என்னால வெளியே வர முடியுது. சோ அப்ப வந்து என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றேன் நான். புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? புத்தியின் கட்டுப்பாட்டில் வைத்து என் மனதை மாற்றி அமைக்க முடிகிறதுன்னு சொல்றேன். இல்ல அப்படி சொல்லல. இப்போ நான் ஏதோ ஒரு என்னோட தாட்ஸை நம்பி நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னா, எப்போ வந்து இந்த தாட்ஸை நம்புறது ராங் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ. நீ சிம்பிளா சொல்றது என்னன்னா, ஒருத்தன் திருடிட்டு இருக்கான், ஒரு ஸ்டேஜ்ல அவனே திருடுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லவனா மாறுறான். அல்லது நல்லவனா இருக்கான், நல்லவனா இருக்கிறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு கெட்டவனா மாறுறான். சோ அவன் தன்னை உணர்ந்தவன் பெரிய ஞானியாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஞானிகளா இருந்து கொண்டிருக்கும் போதே கூட
அவர்கள் தங்களுடைய வேஷத்தை மாற்றி அமைத்துக் கொள்கிறார் அல்லவா? நல்லவன் கெட்டவன் வேஷத்தை போடுறான், கெட்டவன் நல்ல வேஷத்தை போடுறான் என்று நாம் பார்க்கும் போதும் கூட there is someone who is changing the mind அப்படிங்கிற மாதிரி சொல்ல வர்றார். But unfortunately அவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னா, மனமே தன்னை மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையில அவங்களுக்கு தெரியல, மனதை தாண்டி நான் இருக்கின்றேன், மனதை என் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு என்னால் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் புரிஞ்சுக்காமலே அவர்கள் செய்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு செய்தால் மனதின் சேஷ்டைகளை கண்டு அவர்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு ஞானம் வேணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அஞ்ஞானத்துல இருக்கும் போதும் நமக்கு ஒரு விழிப்புணர்வு நம்ம மாறிக்கிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு. கண்டிப்பா. பட் அந்த அஞ்ஞானத்துல விழிப்புணர்வு மாறிட்டு இருக்கோம்னு அவனுக்கு தெரியலையே. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தன் நல்லவனாக வாழ்கின்றான், ஆனால் do you think that he will be happy? நல்லவனாக நீங்கள் வாழ்ந்து விட்டால் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவீர்கள் என்பதற்கு எந்த கேரண்டியும் கீதையில கண்ணன் கொடுக்கலங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சாத்விக்கு வா என்று கண்ணன் அழைத்தான் என்பதெல்லாம் உண்மைதான். ஆனால் சாத்விக்கு வந்துவிட்டால் நீங்கள் துக்கமே படமாட்டீர்கள் என்பதல்ல. நல்லவனாக வாழ்ந்து விட்டால் நீங்கள் துக்கப்பட மாட்டீர்கள் என்பது அல்ல. இன்ஃபேக்ட் நிறைய பேர் எனக்கு கால்ஸ் எப்படி வந்துட்டு இருக்கு, நல்லவங்க தான் நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கானுங்க. சி என்ன உலகம் இப்படி இருக்கு, இவன் ஏன் இப்படி இருக்கான், என்னங்க மனுஷனாங்க இவன், இப்படி எல்லாம் எப்படிங்க இருக்க முடியுது என்றெல்லாம் என்னிடம் புலம்புகின்றார்கள் என்றால் அவன் கதறுகின்றான். அப்ப இந்த உலகை மாயை என்று புரிந்து கொண்டு, நல்லவன் என்பதும் ஒரு வேஷம் என்று புரிந்து கொண்டு, அந்த வேஷத்தை அனுபவிப்பவனாக நீ இருந்தால் மட்டும்தான் நீ ஆனந்தமாக வாழ முடியுமே தவிர, நல்லவன் என்ற வேஷத்தில் நீ சிக்குண்டு விட்டாலும் கூட, நல்லவன் என்ற வேஷம் என்பது மனம், அந்த மனதிலே நல்லவன் என்று வேஷம் போட்ட மனதிலே சிக்குண்டாலும் கூட you cannot enjoy this world. அப்போ நீ கடைசியில கெட்டவனா மாறுற. கெட்டவன்ற வேஷம் போட்டா மட்டும் நீ சந்தோஷமா வாழ்ந்துருவியா? What you need to understand is I am not the mind at all. It's a maya, it's a வேஷம். I am just enjoyer of this வேஷம். இதுதான் நமக்கு புரியப்பட வேண்டுமே தவிர, it is not that நல்லவனா இருந்தா சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சு நல்லவனா இருந்தேன், ஆனா சந்தோஷம் வரல, அதனால நான் கெட்டவனா போறேன், கெட்டவனா போயிட்டா சந்தோஷமா வந்துடும் நினைக்கிறியா? அங்கேயும் சந்தோஷம் வராது. சோ வேஷத்தை நான் என்று நம்பிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் நீ எந்த வேஷத்தில் இருந்தாலும் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் உன்னையே அறியாமல் நீ மாற்றி அமைத்துக் கொள்ளுகின்றாய். அந்த மாற்றி அமைக்கக்கூடியவன் தான் நீ. மனம் வெறும் கருவி, அது வெறும் மாயை. அவற்றை நான் மாற்றி அமைத்து அனுபவிக்க பிறந்தவன் நான் என்ற ஞானம் மட்டும்தான். நான் சுதந்திரமானவன், என் மனம் வெறும் எனது கருவி என்று அந்த மனதை விட்டு உன்னால் பிரிய முடியும் போது மட்டும்தான், மனம் நானல்ல என்று உணரும் போது மட்டும்தான் உண்மையான சுதந்திரமானவனாக நீ இருக்க முடிகிறது. உண்மையான சுதந்திரமானவனாகவே இருந்து கொண்டு ஆனால் பாவம் அந்தோ நீ பரிதாபத்திற்குரிய ஒரு மனிதனாக மாறிவிட்டாய். மனதை நீ அரசன் என்று எண்ணி அதில் சிக்கொண்டு அவதிப்படுகிறாய். So this is what we have to understand. ஓகேவாமா? ஆனா சிம்பிளி ஸ்பீக்கிங் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தைரியசாலியா இருப்பாங்கல்ல, தைரியசாலியா இருக்கிறவங்க அவங்களோட மென்டல் எமோஷன்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப அடிமையா இருக்க மாட்டாங்க. சோ அப்படி இருக்கிறதுனாலயே அவங்க தைரியசாலியா இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்னா. தீபிகா என்ன சொல்ல வரானா, தைரியசாலின்னு சொல்றது என்னன்னா, ஸ்ட்ராங் பீப்புள், அவனுக்கு பயம் வராதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இன்ஃபேக்ட் என்னையே எடுத்துக்கோங்க, many people are considering me I am a தைரியசாலி அப்படின்னு. So it doesn't mean that எனக்கு பயம் வராது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பயம் வரும், ஆனால் பயத்தை நான் பொருட்படுத்துவதில்லை, ஆதலால் நான் தைரியசாலி என்று அழைக்கப்படுகின்றேன். ஸோ எனக்கு பயமே வராதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க. When I am automatically Deepika find many times that automatically பாடியில ஷேக் இருக்கும், பாடி கை கால்லாம் நடுங்கும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்நார்மலி அப்படிங்கிற அந்த இடத்துல பயம் வராதுன்னு இல்லை. ஆனால் பயத்தை பொருட்படுத்தாமல், பிரச்சனைகளை கண்டு அஞ்சி ஓடாமல், அந்த பிரச்சனைகளையும் ஆனந்தமாக வரவேற்று எதிர்கொள்ளும் தன்மை என்னிடத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இனிஷியலி அந்த பயம் என்பதை நான் பயத்தோட ஒட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அதோட அதோ காலி. சரியா? அப்போ பயம் வருது, வரட்டும், பட் ஐ எம் நாட் தட் ஃபியர், பட் ஐ எம் ஜஸ்ட் வாண்டட் டு ஃபேஸ் இட் அகெயின் என்று அந்த பயத்தையும் நான் அனுபவிக்கக்கூடிய வல்லமை எப்போது வருகிறது என்று சொன்னால், அதான் சொல்றா, தைரியமானவர்கள் பயத்தோடு ஒட்டுவதில்லை அப்படின்னு சொல்றா. தைரியமானவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மனது
பயப்படும் மனம் நான் அல்ல என்று உணர்ந்தால் மட்டும்தான் இந்த தைரியமே வருகிறது. அல்லது இந்த தைரியம் வரும்போது இந்த மனம் நான் அல்ல என்று உணர முடிகிறது. we can see in vice versa கூட நீங்க வச்சுக்கோங்க. சரியா? அதனால ஞான லட்சணத்துல நீ தைரியமா இரு அப்படின்னு கண்ணன் சொல்றான் அப்படின்னா, இன்டைரக்ட்லி நீ தைரியமா இருக்கும்போது உன் மனதின் உணர்ச்சிகளுக்கு நீ அடிமையாகாமல் இருப்பாய். நீ நான் யார் என்பதை நீ உணர்வாய். அப்போ நீ மனதுல நீ சிக்க மாட்ட என்ற ஒரு காரணத்திற்காக அவன் தைரியமானவனாக இரு என்று அழைக்கின்றான் என்பது சொல்வதாக நீ எடுத்துக்கொள்ளலாம். அதுதானே சொல்ல வந்தமா? Anything more to add? Okay, let's go to the third part. இந்த இதுக்கே எக்ஸ்ட்ரா பாயிண்டா ஞானேஸ்வரியில சொல்லியிருப்பாங்க இல்லையா, 5 விதமான கஷ்டங்கள் உன்னை வந்து தாக்கினாலும் மயிர் முனை கூட வணங்க மாட்டான் அப்படின்னு. சோ அத வந்து நம்ம ஆடப் பண்ணிக்கலாம் தான். ஏன்னா 5மே ஒண்ணு சேர்ந்து வந்து தாக்கினா கூட மிருகங்களாலையும் இயற்கையாலையும் மனிதர்களாலையும் இன்னும் 2 என்னன்னா இந்த 3. சோ அந்த மாதிரி எல்லாமே வந்து அட் அ டைம்ல நமக்கு வந்தா கூட நான் சுதந்திரமானவன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த அஃபெக்டே ஆகாது. ஏன்னா நான் சித்தாபாஸ் இது நானே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அப்ப வந்து நான் ஐயோ அது போச்சே இது போச்சே நம்ம அது எதுவுமே நமக்கு வந்து இருக்காது. கண்டிப்பா. சோ தட் ஆல்சோ ஞானேஸ்வரியில அந்த கோட்டா நீங்க எடுத்துக்கோங்க. சோ எப்போது அத்தனையும் ஒன்று சேர்ந்து என்னை தாக்கினாலும் என் மனசுன்னு தான் அங்க சொல்லியிருப்பாரு. ஆக்சுவலா என் மனம் ஒரு மயிர் முனை அளவு கூட வணங்காது என்று அங்கே சொல்லி இருப்பதன் காரணம் அந்த மனதிற்கு என்ன பெயரு? பிரதிபிம்ப உணர்வு என்று பெயர். ஏன்னா அங்க எக்ஸ்பிளனேஷனுக்கு we cannot give all these things. வெரி பிகினிங்ல நீங்க சொல்லும் போது மனமா சொல்லா கிளாஸ்ல நம்ம பேசும்போது மனம் தான் சொல்றோம். அகெயின் we should not confuse that. மைண்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தம் கிடையாது. ஏனென்றால் அங்கே அத்தனை துன்பங்களும் கொண்டு வரதே மனசுதான். துன்பங்களை கொண்டு வரும் அதே மனசு துன்பம் படாம எப்படிங்க இருக்க முடியும்? அப்ப மனதிலிருந்து விடுபட்டவன் ஒருவன் துன்பப்படும் அந்த மனதிலிருந்து விடுபட்டவனால் தான் துன்பப்படாமல் இருக்க முடியும். துன்பத்தை கண்டு நீ துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ துன்பம் என்று நீ உன்னை உணரக்கூடாது. நான் வேறு துன்பம் வேறு என்று நினைத்தால் அல்லவா துன்பத்தை நீ துன்பப்பட வைக்க முடியும் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். therefore இத்தனையும் ஒன்றிணைந்து தாக்கினாலும் அப்படின்னு சொல்லும் போது தாக்குறது எது? ஸ்கிரிப்ட் தானே என்று நாம் யோசிக்க வேண்டும். இது உன் உடல் மனம் புத்தி என்பது ஒரு வேஷம் என்பது போல் இந்த உலகத்தில் எத்தனையோ வேஷங்கள் இருக்கின்றன. அந்த வேஷத்தின் பாதிப்பும் கூட இங்கே வராது. வா, சூப்பர் பாயிண்ட். இந்த பாயிண்ட் நல்லா கொஞ்சம் டெப்தா பாத்துக்கோங்க. செகண்ட், என்னுடைய உடல் மனம் புத்தி. இங்க நெக்ஸ்ட் நான் இதை ரொம்ப டீட்டெயிலா டெப்தா புத்திக்கு அப்புறமா நான் போகலாம்னு நினைச்சேன். எனக்கு இப்பவே போகணும்னு தோணுது, வேற வழி இல்லை. யூசி, என்னுடைய உடல், என்னுடைய மனம், என்னுடைய புத்தி, இதை வந்து நான் வந்து பிரிச்சுட்டு, அதாவது என் மனசுல இருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா நான் சந்தோஷமா இருந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, ஏங்க என் மனசுல இருந்து நான் வெளியே வந்து என்னங்க செய்ய? எதிரில் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் கன்றாவியா மனசுக்குள்ள ஒட்டிட்டு என்ன பாடா படுத்துறாங்க, நான் என்னங்க பண்ண முடியும் என்று நீங்கள் ஒரு கேள்வியை கேட்கலாம். பிகாஸ் மை சித்தாபாஸ் ஹாஸ் கண்ட்ரோல் ஓவர் மை மைண்ட் ஓன்லினா, பட் the my சித்தாபாஸ் doesn't have a control over his mind இல்லையா? அதாவது எனது பிரதிபிம்ப உணர்வு இந்த உடல் மனம் புத்தியை மட்டும்தானையா கட்டுப்படுத்திக்கொள்ள வைக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே எவ்வளவு பாடாயிடுச்சு. இனி அடுத்தவனுடைய உடல் மனம் புத்தி அவனுடைய பிரதிபிம்ப உணர்வின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றதப்பா. ஆதலால் இங்கே அவன் வந்து என்னை பாதிக்கும் போது என் மனம் என்னை பாதிக்காமல் நான் பார்த்துக் கொள்ளலாம். ஏன்னா அது என் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா என் கட்டுப்பாட்டில் இல்லாதவர் மனம் ஒன்று இருக்கின்றவா, வேறொரு பிரதிபிம்ப உணர்வின் மனம், அதாவது வேறொரு பிரதிபிம்ப உணர்வின் கட்டுப்பாட்டில் உள்ள மனம் என்னை பாதித்தால், ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நீங்க ஒரு 5 பேர் 8 பேர் கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, நீங்க எல்லாம் வந்து என்னுடைய கட்டுப்பாட்டுல இல்ல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பிரதிபிம்ப உணர்வு உங்கள் உடல் மனம் புத்தி அப்படிங்கிறத கருவியா வச்சு செயல்படுத்திட்டு இருக்கு. உங்க மனசை நான் கருவியா யூஸ் பண்ண முடியாதுங்க, உங்க புத்தியை நான் கருவியா யூஸ் பண்ண முடியாதுங்க என்ற ஒரு நிலையில அது வந்து என்ன அஃபெக்ட் பண்ணா நான் என்னங்கயா பண்றது என்று ஒரு கேள்வி கேட்டால் தீபிகா தயாராக இருக்கின்றாலாம் பதில் சொல்வதற்கு? சொல்லுமா. ஆனா இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட்டா நல்லிஃபை ஆயிடும் மனமா சொல்லலாம் கிளாஸ்லயே.
நீங்க மனமா சூழலால என்ன சொல்வீங்கன்னா, உங்க மாமியார் அந்த பக்கத்துல இருந்து ஒரு நெருப்புக்கு தணல விடுறாங்க அப்படின்னா, நீங்க அத கண்டுக்கவே இல்லன்னா, அது தானாவே கீழ விழுந்துரும். ஆனா நீங்களும் அதான் எடுத்து குத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது, என்னுடைய மைண்ட் தான் என்ன இம்சப்படுத்துதே தவிர, ஆப்போசிட்ல இருக்கிற சித்தாபாஸ் என்ன இம்சப்படுத்தல. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, தென்னாலி படத்துலனா ஜெயராம் கமலஹாசனுக்கு எவ்வளவோ கஷ்டம் குடுப்பான். ஆனா இவன் கமல எப்படி பார்ப்பான்னா, தெய்வம் மாதிரி பார்ப்பான். அத விட யாருமே கஷ்டம் குடுக்க போறது கிடையாது. ஏன்னா அவ்ளோ ஒரு ரிவெஞ்ச் இவன பார்த்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஆனா அவன் பண்ற ஒவ்வொரு கஷ்டத்தையும் இவன கொலை பண்ற ரேஞ்சுக்கு அவன் இவன விரட்டிறணும் அந்த மாதிரி நெறைய பார்ப்பான். ஆனா இவன் சொன்ன அந்த தெய்வம், தெய்வம், தெய்வம்னு இவனோட அந்த பெர்செப்ஷன் அவனையே மாத்திடுது அப்படிங்கிற மாதிரி வரும். மாத்தவே இல்லன்னா கூட இவன் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவான்னா, தெய்வத்த மட்டும் தான் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருப்பான். வெரி குட், வெரி குட். எக்ஸாக்ட்லி. திஸ் இஸ் வாட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சது. யூ சி, இந்த ஒரு தப்பி தவிர இந்த டவுட் உங்களுக்கு வந்துடக்கூடாது. இவர் என்ன டெய்லி டெய்லி இந்த உடல் மனம் புத்தி என்பது உனது சித்தாபாசின் கீழ் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கூடவே சேர்ந்து சொல்றாரு, அவனுடைய உடல் மனம் புத்தி அவனுடைய சித்தாபாஸ் கண்ட்ரோல் இருக்குங்கிறாரு. அப்போ அது என் கண்ட்ரோல்ல இல்ல என்று என் கட்டுப்பாட்டில் உள்ளதை வேணா நான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். என் கட்டுப்பாட்டுல இல்லாத விஷயத்த நான் என்னையா பண்ண முடியும்? அது என்ன பாதிச்சா என்ன பண்ண முடியும் என்ற ஒரு கேள்வி தப்பித்தவரை உங்களுக்குள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன். நான் சுதந்திரமானவன். அப்போ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சித்தாபாஸ் அதுவும் சுதந்திரமானதே. ஆனா அது வேற மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன அட்டாக் பண்ணுதுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாயையில இது எல்லாமே ஃபர்ஸ்ட் மாயன்னா என்ன? சும்மா நாச்சுக்கும் உண்மையிலே இல்ல. சரி இருக்கட்டும். அவன் என் உடல் மனம் புத்தியைத்தான் அட்டாக் பண்ண முடியுமே தவிர சித்தாபாஸ அட்டாக் பண்ண முடியாது. பிகாஸ் இது துண்டா இந்த 3 விட்டு விலகி இருக்கு. அப்போ எதிரில் இருக்கின்ற சித்தாபாஸ் இந்த சித்தாபாஸ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சித்தாபாஸ்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாலே அங்க அதுக்கும் தாண்டி பிரதிபிம்ப உணர்வு என்றால் என்ன? ஆத்ம உணர்வு தான் இங்கே பிரதிபிம்பி தோன்றிக் கொண்டிருக்கிறது. சோ பேசிக்கலி ஆத்ம உணர்விலிருந்து பார்க்கும்போது நீயும் நானும் ஒண்ணுன்னு ஆயிட்டோம். அப்ப கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்லி கேமாமா மாறிடும். சரியா? நீ வேற நான் வேறயே இல்லப்பா. என் உசுரு உன் உசுரு, உன் சொத்து என் சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஃப்ரெண்ட்லி கேம்ல 2 பேரும் மல்யுத்தம் ஆடுற மாதிரி. எப்போ நீயும் பிரதிபிம்ப உணர்வு நானும் பிரதிபிம்ப உணர்வுன்னு சொல்லிட்டோமோ அப்பவே ஒரே ஆன்ம உணர்வு தான் இங்கே அதுவாக இங்கே இதுவாக சும்மா நாச்சுக்கும் அது அந்த ரோல்ல இருக்கு, சும்மா நாச்சுக்கும் நான் இந்த ரோலில் இருக்கின்றேன் என்று சொல்லும் போதே ஆட்டோமேட்டிக்கலி ஃப்ரெண்ட்லி கேமாக மாறிவிடும் என்ற ஒரு உண்மையை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, அப்கோர்ஸ் அந்த உடல் மனம் புத்தியானது மாயைக்காக இந்த உடல் மனம் புத்தியை தான் அஃபெக்ட் செய்வது போல் ஒரு அஃபெக்ட் பண்ண வருகிறது. ஆனால் இங்கே இவன் இந்த உடல் மனம் புத்தியின் முழு கட்டுப்பாட்டு இருந்தாலே போதுமல்லவா? தட்ஸ் வாட் அழகா சொன்னா நம்ம மனமா சொல்லாலேயே ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கிட்டோங்க. சோ எதிரில இருந்து ஒரு தீ பந்து எரிந்து வருகிறது என்றால் அது நேரடியாக என்னை சுட்டு விடாது. என் மனம் அதை எடுத்துக்கொண்டு நானாக பொசுக்கிக் கொண்டால் தான் உண்டே தவிர என் மனதை கண்டுகொண்டாமல் விட்டுவிட்டால் அது என்னை பொசுக்காது என்ற ஒரு விஷயத்தை நாம் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற விஷயத்தை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சோ ஃபர்ஸ்ட் திங், நீ சிதாபாஸ் என்று முடிவெடுக்கும் போதே நீ ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கணும். ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள வந்திருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கலி அது ஃப்ரெண்ட்லி கேம்ல என்ஜாய் பண்ற மாதிரி நீ என்ஜாயபிளா தான் இருக்கும். அவன் அடிக்கிறதும் உதைக்கிறதும் கூட. பிகாஸ் ரெண்டுமே ஒண்ணு. பியூர் லவ்ல 2 பேரும் ஆடிட்டு இருக்கீங்க. இதுல யார் அடிக்கிறா யார் உதைக்கிறா எல்லாமே என்ஜாய்மெண்டா மாறி போய்விடும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒருவேளை அது மறந்தாலும் கூட உனது சித்தாபாஸ், அதாவது உனது கட்டுப்பாட்டுக்குள் உனது உடல் மனம் புத்தி இருந்தாலே போதும். அவர்கள் உன் உடல் மனம் புத்தியைத்தான் சிதைக்க வருவார்கள். ஆனால் அது உனது கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உன்னால் மட்டும்தான் உனது உடலையும் மனதையும் புத்தியையும் சிதைக்க முடியுமே தவிர வேறு ஒருவனால் சிதைக்க முடியாது. எப்படி அடுத்தவனின் உடல் மனம் புத்தி உனது கட்டுப்பாட்டில் இல்லையே என்று வருத்தப்பட்டாயோ அப்படித்தானடா அடுத்தவன் உனது உடல் மனம் புத்தியை சிதைக்க முடியாதல்லவா, மாற்ற முடியாதல்லவா? அப்ப அவன் ஏதாவது பண்ணிட்டான் நான் என்ன பண்ணுவேன், அழுவேன் என்று சொன்னால் அது எத்தனை மூடத்தனம் என்று புரிகிறதா? So this is a very very important point. Please note it down. Okay, okay, and I'm just going to the next part called buddhi.
இப்போ நமக்கு என்ன டவுட் வந்துடலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்னடா அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்த்துக்கலாம். இதன் தொடர்ச்சியை நாளை நாம் பார்க்கலாம். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூப்பா, நன்றிண்ணா.